கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். காலை வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். தேவ செய்தியினுடைய தலைப்பு மீட்பின் நம்பிக்கையின் ரத்தம். தலைப்பு என்ன சொல்லியிருக்கிறேன்? யோசுவா புஸ்தகம் 2வது அதிகாரம். யோசுவா புஸ்தகம் 2வது அதிகாரம். கவனியுங்கள். எகிப்திலிருந்து கர்த்தர் மோசேயின் தலைமையிலே இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தார்? விடுவித்து அவர்களை மோசேயின் தலைமையிலே நடத்தி கொண்டு வந்தார். யோர்தான் நதியை என்ன செய்கிறார்கள்? நெருங்கி விட்டார்கள். கர்த்தர் மோசேயை மலைக்கு மேலே அழைத்து, உன்னுடைய பொறுப்பை நீ இப்பொழுது யாருக்கு கொடுக்க வேண்டும்? உன் ஊழியக்காரனாகிய யோசுவாவுக்கு என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். உன் பொறுப்பை ஊழியக்காரனுக்கு கொடுக்கனாலே மோசேக்கு இப்ப என்ன முடிஞ்சிச்சு? பொறுப்பு மட்டும் முடியல, எல்லாமே முடிந்தது. கவனிங்கள். மோசேக்கு அடுத்தபடியாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்காக ஆண்டவர் யோசுவாவை என்ன செய்கிறார்? நியமிக்கிறார். யோசுவாவை நியமிக்கிறார். இந்த யோசுவா சிறு வயதிலிருந்து மோசேயோடு பிரயாணம் செய்தவன். மோசேயோடு இருந்து எல்லா காரியங்களையும் பார்த்தவன். தேவன் செய்த எல்லா அற்புத அதிசயத்தையும் மோசேயோடு இருந்து கண்ணால பார்த்தவன். ஆகிய தேவன் எப்படியாப்பட்டவர் என்பது யோசுவாவுக்கு நன்றாக தெரியும். யோசுவா மோசேக்கு அடுத்தபடியாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு ஒரு தகுதி உள்ளவனாக இருந்ததினாலே கர்த்தர் யோசுவாவை என்ன செய்தார்? தேர்ந்தெடுத்தார். இப்பொழுது யோசுவாவின் தலைமையில இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? பிரயாணம் பண்ணுகிறார்கள். அவர்கள் யோர்தான் நதியை என்ன செய்கிறார்கள்? கடந்து போகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக அவர்கள் எரிகோ பட்டணத்தை என்ன செய்ய வேண்டும்? பிடிக்க வேண்டும். கவனிங்க. எரிகோ பட்டணத்தை என்ன செய்ய வேண்டும்? பிடிக்க வேண்டும். இதுதான் முதல் பட்டணம். இஸ்ரவேல் ஜனங்கள் பிடிக்க போகிற முதல் பட்டணம். யோசுவா தேவனுடைய ஆலோசனையின்படி ஒரு காரியத்தை செய்கிறார். தன்னுடைய கூட்டத்துக்குள்ள 2 பேரை என்ன செய்கிறான்? தேர்ந்தெடுத்து அவர்களை என்ன செய்கிறான்? அவன் பட்டணத்துக்குள்ள என்ன செய்கிறான்? அனுப்புகிறான். பட்டணத்துக்குள்ள அனுப்பி அவன் என்ன செய்கிறான்? வேவு பார்க்க வைக்கிறான். என்ன பார்க்க வைக்கிறான்? இந்த பட்டணம் எப்படி இருக்கிறது? அந்த பட்டணத்துடைய கோட்டை சுவர்கள்லாம் எப்படி இருக்கிறது? அந்த பட்டணத்துக்குள்ளே இருக்கிற ஆண்கள் எப்படி இருக்கிறார்கள்? பெண்கள் எப்படி இருக்கிறார்கள்? அங்கே இருக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? அங்கே இருக்கிற ராஜா எப்படி இருக்கிறான்? இந்த ராணுவம் எப்படி இருக்கிறது? எந்த வழியிலே நாம் போனால் பிடிக்கலாம்? என்ன காரியத்தை செய்தால் சுலபமாக எரிகோ பட்டணத்தை பிடிக்கலாம் என்று வேவு பார்க்கும்படியாக 2 பேரை அனுப்பிவிடுகிறான். உள்ள போறாங்க. இப்ப பாருங்க, பட்டணத்தை சுற்றி பிரம்மாண்டமான கோட்டை சுவர் இருக்கிறது. அலங்கம். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அலங்கம். ஆமா, பட்டணத்தை சுத்தி என்ன இருக்குது? அலங்கம். அலங்கம் மிக நீளமானது. எப்படியாப்பட்டது? மிக நீளமானது. ஆமா, நீங்க நல்லா படிச்சீங்கன்னா இந்த
வேசி என்று சொல்லுகிற இந்த ராகாப்பினுடைய வீடு எங்க இருந்ததா? உள்ள பட்டணத்துல இல்ல, எங்க இருந்தது? அலங்கத்துல. ஏன் அலங்கத்துல இருந்தது? பட்டணத்துக்குள்ள பயங்கரமான நெருக்கம், அதிகமான குடியிருப்பு, மக்கள் தொகை அதிகம். உள்ள இருக்கிற எல்லா நிலத்திலையும் என்ன கட்டிட்டாங்க? வீடு. அதனால இப்ப இவளுக்கு வீடு எங்க இருக்கு? கீழே தரையில இல்ல, எங்க இருக்கு? அலங்கத்துல. ரொம்ப உயரமா வந்துட்டா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ராகாப் ரொம்ப உயரமா வந்துட்டா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அலங்க உயரமானதா இல்லையா? பின்னாட்களா ராகாப்ப கர்த்தர் என்ன பண்ணாரு? உயர்த்தினாரா இல்லையா? இந்த வேவுக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, அலங்கத்துக்கு மேல இருக்கிற ராகாப்புடைய வீட்டுக்கு என்ன செய்யறாங்க? உள்ள போயிட்டாங்க, தஞ்சம் புகுந்தார்கள். கவனிங்க, யோசுவா 2வது அதிகாரம். யோசுவா 2வது அதிகாரம் 1, 2, 3, 4, 5 வசனங்களை வாசிக்கிறேன். கவனிங்க. நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமில் இருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேறு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரர் சில மனுஷர் இந்த ராத்திரியில இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாப் பண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்ல சொன்னான். அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை என்ன செய்தால்? ஒளித்து வச்சுட்டான். ஒளித்து வைத்து, மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள், அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது, அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்துக் கொள்ளலாம் என்றால். 2 வேவுக்காரர் எங்க போயிட்டாங்க? ராகா வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. இப்போ ராஜா அனுப்பின யுத்த மனிதர்கள் இந்த 2 வேவுக்காரர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, தேடிட்டு இருக்கிறாங்க. காரியம் இப்படியே போயிட்டு இருக்குது பாருங்க, காரியம் இப்படியே போயிட்டு இருக்குது இல்லையா? இந்த 2 வேவுக்காரர் எங்க இருக்கிறாங்க? யார் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க? சொல்லுங்க, யார் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க? ராஜா வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா ராஜா அனுப்பின ஆட்கள்கிட்ட ராகா என்ன சொன்னா, 2 பேர் வந்தது உண்மைதான். ஆனா மாலை நேரத்துல கதவு அடைக்கிற நேரத்துல 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டாங்க. அவங்க யாருன்னு சொல்லி எனக்கு தெரியல. நீங்க சீக்கிரமா போனீங்கன்னா அவங்களை என்ன பண்ணலாம்? பிடிச்சிடலாம். இப்ப அடுத்த வேத பகுதியை கவனிங்க. யோசுவா புஸ்தகம் 2வது அதிகாரம் 13 இருந்து 17 வரைக்கும் கவனிங்க. எல்லாரும் எடுத்துக்கொண்டீங்களா? யோசுவா 2வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும். இப்ப உள்ள 3 பேர் பேசுறாங்க, டிஸ்கஸ் பண்றாங்க, ஒரு பெரிய காரியத்தை குறித்து பேசுறாங்க. பாருங்க, ராகாப் 2 வேவுக்காரிடத்துல ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அது என்ன உடன்படிக்கை? நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடை வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றால். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனை உங்கள் ஜீவனுக்கு ஈடு, நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். அப்பொழுது அவர்களை நோக்கி, தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலையிலே போய் அவர்கள் திரும்பி வரும் மட்டும் அங்கே 3 நாள் ஒளிந்திருந்து பின்பு உங்கள் வழியே போங்கள் என்றார்.
அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உங்கள் தகப்பனையும் உங்கள் தாயையும் உங்கள் சகோதரரையும் உங்கள் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உங்களிடத்திலே உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். அப்படியே 21வது வசனத்தையும் கவனிங்க. அதற்கு அவள், உங்கள் வார்த்தையின்படி ஆவக்கடவது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டால் அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். எதை அமைஞ்சல போறீங்க? இப்போ ராகா பாருங்க, 2 பேர் வேவுகாரிட்ட பேசுறா. உங்கள் தேவன் யாருன்னு சொல்லி எனக்கு தெரியும், இஸ்ரவேலர் எப்படியாப்பட்டவன் எனக்கு தெரியும், இஸ்ரவேலுடைய தேவன் எப்படியாப்பட்டவன் தெரியும். இந்த பட்டணத்தை ஆண்டவர் உங்க கையில ஒப்பு கொடுக்க போடான்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். இந்த எரிகோ பட்டணத்தை கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுக்க போகிறார் என்று எங்கள் பட்டணத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் கேள்விப்பட்ட பொழுது அவர்கள் இருதயத்தில் என்ன செய்து விட்டார்கள்? கரைந்து போய்விட்டார்கள், தொய்ந்து போய்விட்டார்கள். அப்படின்னா இப்ப இவங்களுக்கு என்ன இல்ல, தெம்பு இல்லாம போயிருச்சு. நீங்க கண்டிப்பா வந்து எங்க பட்டணத்தை என்ன பண்ணிருவீங்க? பிடிச்சிருவீங்க. எல்லாரையும் பட்டயத்தினால வெட்டி போட்டுருவீங்க, எல்லாத்தையும் தீக்கரை ஆக்கிருவீங்க. ஏன்னா அப்படி செய்ய உங்க தேவன் எப்படியாப்பட்டவர்? வல்லமையானவர். புரிஞ்சவங்க ராமன் சொல்லுங்க, வல்லமையானவர். அதனால இப்போ உங்களுக்கு நான் என்ன கொடுத்திருக்கிறேன்? அதனால இப்போ நான் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறேன்? அடைக்கலம் கொடுத்திருக்கிறேன். எங்க பட்டணத்தில் இருக்கிற ராஜாவுடைய ஆளுடைய கைக்கு உங்களை தப்பிவிக்க செஞ்சிருக்கிறேன். இதற்கு ஈடா நீங்க எனக்கும் என் தாய்க்கும் என் தகப்பனுக்கும் என் சகோதரனுக்கும் என் சகோதரிக்கும் எங்கள் வீட்டாருக்கும் ஒரு காரியம் செய்யணும். இந்த பட்டணத்தை வந்து நீங்க பிடிக்கும் பொழுது எங்களை நீங்க என்ன செய்யணும்? காப்பாற்றணும். எங்க பிராணனை காப்பாற்றணும், எங்களை உயிரோட வைக்கணும் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை செய்தார். அவர்களும் அதை என்ன செய்யறாங்க? ஏற்றுக்கொள்றாங்க. உடனே அவன் என்ன பண்றா அப்படின்னா, அவ வீட்டு ஜன்னல்ல, வீடு எங்க இருக்கு? அலங்கத்தின் மேல இருக்கு. கீழே இறங்கணும், கதவை திறந்து வர முடியாது. ஆட்கள் ரெடியா இருக்கிறாங்க பிடிக்கிறதுக்கு. ரொம்ப ஞானமா ஜன்னல் வழியா என்ன செய்யறா? ஒரு கயரை கட்டுறா. அந்த கயர் வழியா என்ன செய்யுங்க? இறங்கி போங்க, மலைப்பகுதிக்கு போயிருங்க, ஆட்கள் தேடிட்டு போகட்டும், அப்புறம் நீங்க வந்து உங்க வழியா என்ன பண்ணுங்க? போங்கன்றா. எத்தனை பேர் புரியுது? பேசுறது எத்தனை பேர் புரியுது? கவனிங்க 13வது வசனம். நீங்கள் எங்கள் தகப்பனையும் எங்கள் தாயும் எங்கள் சகோதரரையும் எங்கள் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆடு இருந்தாலும் சரி, மாடு இருந்தாலும் சரி, கோழி இருந்தாலும் சரி, ஒட்டகம் இருந்தாலும் சரி, இல்ல வாத்து இருந்தாலும் சரி, நாட்டுக்கோழி இருந்தாலும் சரி, இல்ல பிராய்லர் கோழி இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் சேர்த்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்பும்படி எனக்கு நிச்சயமான ஒரு அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றார். இல்லையா? ஜன்னல் வழியா கயிற்றை கட்டி ஜன்னல் வழியா இறக்கி விட்டார். 15வது வசனத்தில் எழுந்திருக்கு. ஜன்னல் வழியா கயிறை கட்டி, ஆமா, இறக்கி விட்டார் 2 பேரையும். அந்த கயிறு வழியா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஆமா. உடனே அவங்க சொல்றாங்க, இந்த ஜன்னல்ல சிகப்பு கயிறு தொடர்ந்து என்ன செய்யணும்? இருக்கணும். எங்க ஆட்கள் வரும் பொழுது இந்த சிகப்பு கயிறை பார்த்து இந்த வீடை மாத்திரம் என்ன செய்வாங்க? ஒரு சேதாரம் வராம என்ன செய்வாங்க? பார்த்துக்குவாங்க, உங்களை காப்பாத்திடுவாங்க, மற்ற எல்லா இடத்தையும் பிடிச்சிருவாங்க, மற்ற எல்லா மக்களையும் சங்காரம் பண்ணிடுவாங்க. அதனால இந்த சிகப்பு கயிறு என்ன பண்ணணும்? அங்கே என்ன செய்யணும்? இருக்கணும். அடையாளம். அடையாளம்.
இது யாருக்கு அடையாளத்தின் கயிறு? இது யாருக்கு அடையாளத்தின் கயிறு? சொல்லுங்க. இது யாருக்கு அடையாளத்தின் கயிறு? 2 வேவுக்காரருக்கு இது என்ன கயிறு? அடையாளத்தின் கயிறு. சொல்லணும் கயிறு தொங்கணும். என்ன தொங்கணும்? ஆம், கயிறு தொங்கணும். ஒரே கயிறு, ஆனா பார்வை மாறுது. புரிஞ்சு ஒரு ஆமன் சொல்லுங்களேன். வேவுக்காரருக்கு இது என்னது? அடையாளத்தின் கயிறு. ஆனால் ராகாப்புக்கும் ராகாப்புடைய குடும்பத்தாருக்கும் இது என்ன கயிறு தெரியுமா? அடையாளத்தின் கயிறு இல்ல. வேவுக்காரருக்கு தான் அது அடையாளத்தின் கயிறு. ராகாப்புக்கும் ராகாப் குடும்பத்தாருக்கும் அது என்ன கயிறு அப்படின்னா மீட்பின் நம்பிக்கையின் கயிறு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா இஸ்ரவேலுடைய ராணுவம் இப்ப உள்ள வந்து அந்த பட்டணத்தை பிடிக்கும் பொழுது இந்த சிகப்பு நூலை பார்த்துட்டு அவங்களை என்ன செய்வாங்க? மீட்பாங்க. எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? மீட்டு உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குதுன்னு ஒரு நம்பிக்கை என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் நான் சொன்னேன், ராகாப்புக்கு இது அடையாளத்தின் கயிறு அல்ல. அப்ப யாருக்கு அது அடையாளத்தின் கயிறு? வேவுக்காரருக்கு அது அடையாளத்தின் கயிறு. ஆனால் ராகாப்புக்கு அவள் குடும்பத்தாருக்கு அது மீட்பின் நம்பிக்கையின் கயிறு. எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? இப்ப அங்க என்ன கயிறு தொங்கோடுன்னு சொன்னாங்களா? சொல்லுங்க. என்ன கயிறு? என்ன கயிறு? சிகப்பு கயிறு இல்லையா? நீங்க நல்லா விளக்கிக்கோங்க. ஆரம்பத்துல இருந்து பாருங்க, ரத்தம் சிந்துதலை குறித்து ஆண்டவர் ஒவ்வொரு இடத்திலே என்ன செய்கிறார்? சொல்லிக்கொண்டே வருகிறார். ரத்தம் சிந்துதல் இல்லை என்றால் ரத்தத்திற்கு அடையாளம். யாருடைய ரத்தத்திற்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்திற்கு அடையாளம். அல்ல கவனிங்க. முதலாவது ரத்தம் எங்கே சிந்தப்பட்டது என்றால் ஏதேன் தோட்டத்திலே முதலாவது என்ன செய்யப்பட்டது? ரத்தம் சிந்தப்பட்டது. இங்க சிகப்பு நூல். இந்த சிகப்பு நூல் எதற்கு அதன் உதாரணமா இருக்கிறது? இந்த சிகப்பு நூல் எதற்கு அடையாளமா இருக்கிறது? இயேசு கிறிஸ்து பின்னாட்களில் கல்வாரி சிலுவையில் சிந்துகிற ரத்தத்திற்கு எப்படி இருக்கிறது? அடையாளமா இருக்கிறது. புரிஞ்சு கொள்ளாம சொல்லுங்களேன். ஆமா. அதனாலதான் பாருங்க, அப்படியே இதெல்லாம் ஒரு நோக்கத்தோடு, ஒரு திட்டத்தோடு, தேவனுடைய தரிசனத்தோடு நடக்குது. சிகப்பு நூல் தான் தொங்க விடணும். இது தேவனுடைய திட்டங்கள். காட்ஸ் பிளான். ஆண்டவருடைய திட்டம். ஆண்டவருடைய திட்டம். இந்த சிகப்பு நூல் என்ன பண்ணணும்? தொங்கணும். வேவுக்காரருக்கு அது அடையாளத்தின் கயிறு. ராகாப்புக்கும் ராகாப்புடைய குடும்பத்தாருக்கும் அது மீட்பின் நம்பிக்கையின் கயிறு. எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? மீட்பின் நம்பிக்கை. இப்ப இஸ்ரவேலுடைய ராணுவம் வருகிறது. ஏற்கனவே இவங்க போய் சொல்லிட்டாங்க. வேவுக்கார 2 பேர் சொல்லிட்டாங்க. யோசுவாவிட்ட சொல்லிட்டாங்க. ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. அலங்கத்தின் மேல ராகாப்னு ஒருத்தி இருந்தா. அவதான் எங்களுக்கு என்ன கொடுத்தா? அடைக்கலம் கொடுத்தா. அவ எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததுனால நாங்க அவங்க கையில இருந்து என்ன செஞ்சோம்? தப்புவிக்கப்பட்டோம். எங்க ஜீவன் என்ன செய்யப்பட்டது? தப்புவிக்கப்பட்டது. அவ எங்ககிட்ட ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறா. நீங்க நிச்சயமா எங்க பட்டணத்தை பிடிச்சிருவீங்க, மக்களை எல்லாம் அழிச்சிருவீங்க, எல்லாவற்றையும் நிர்மூலம் ஆக்கிருவீங்க. உங்கள் தேவன் அப்படி செய்ய வல்லமை உள்ளவர்னு அவ சொன்னா. நீங்க வரும் பொழுது என்னையும் என் குடும்பத்தாரையும் எங்களுக்கு உண்டானதையும் நீங்க என்ன செய்யணும்? தப்புவிக்க பண்ணணும், மீட்கணும், எங்களை மீட்கணும். மீட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்ன பண்ணணும்? ஏற்படுத்தணும். அதனால நாங்க ஒரு சிகப்பு கயிறை
எங்களை இறக்கி விட்ட ஜன்னல்ல என்ன செஞ்சிருக்கிறோம்? அவளை தொங்க விட சொல்லி இருக்கிறோம். அவளும் அந்த ஜன்னல்ல சிகப்பு கயிறை என்ன பண்ணிருக்கிறா? தொங்க விட்டு இருக்கிறா. அந்த சிகப்பு கயிறு தான் உங்களுக்கு அடையாளம். எந்த வீட்டு ஜன்னல்ல சிகப்பு கயிறு தொங்குதோ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களை நீங்க ஒன்னும் செய்யக்கூடாது. புரிஞ்சுக்கிறாம சொல்லுங்களேன். இஸ்ரவேலர் போறாங்க சரிங்களா? எரிகோ கோட்டை ரொம்ப உயரமானதுங்க. எரிகோ கோட்டையை சுத்தி வெளிப்புறம் எப்படி தெரியுமா இருக்குமா? மேடா இருக்காது. எப்படி இருக்கும்? பள்ளமா இருக்கும். இவங்க சுத்தி வந்தாங்க, எக்காலத்துல ஊதுனாங்க. எரிகோ கோட்டை எப்படி விழுந்ததா? வெளிப்பிரகாரமா. ஏன் வெளிப்பிரகாரமா விழுந்தது? வெளிப்பிரகாரமா விழுந்து பள்ளத்தை எல்லாம் என்ன பண்ணிருச்சு? புரிஞ்சுக்கிறாம சொல்லுங்களேன். இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப ஈஸியா போய் எல்லாரையும் அடிச்சு என்ன பண்ணிட்டாங்க? முடிச்சுட்டாங்க. ராகாபையும் அவருடைய குடும்பத்தாரையும் அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் அவங்களை மீட்டு, அந்த மரண பயத்தில் இருந்து மீட்டு, அந்த திகில இருந்து மீட்டு, அந்த பயத்தில் இருந்து மீட்டு அப்படியே இஸ்ரவேல் பாளையத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க? கொண்டு வந்து அவர்களை பராமரித்தார்கள், நம்பிக்கையை ஏற்படுத்தினார்கள். ஒரு ஆமென். அதற்கு என்ன அடையாளமா இருந்தது? அவள் வீட்டு ஜன்னலில தொங்கினா என்ன கயிறு? சிகப்பு கயிறு. சொல்ல போறீங்க என்ன கயிறு? சிகப்பு கயிறு. என்ன கயிறு? சிகப்பு கயிறு. உங்க மேலையும் ஒரு சிகப்பு கயிறு தொங்குது. புரிஞ்சுங்க? சொல்லுங்களேன். உங்க மேல என்ன? சிகப்பு கயிறு மேல தொங்குதுன்னு பாச சொல்லிட்டாங்க. அதனால இடுப்புல, கழுத்துல, கையில என்ன கயிறத்தை இனிமேல் போடணும்? சொல்லுங்க. நேத்து 9:30 மணிக்கு நானே என் மனைவியும் பாருங்க பேய துரத்திட்டு இருக்கோம். ராத்திரி வெளியூர்ல இருந்து. அது ஏற்கனவே நாங்க ஒரு 60 நாளா என்ன பண்ணிட்டு இருந்தோம்? நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்ப வந்துடும் அப்ப வந்துடும் சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். வரல. ஜெபிக்க ஆரம்பிச்சோன்னு அது சொல்லுது, நான் தான் ஒரு 60 நாள் என்ன பண்ணேன்? உன்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு காலையில கூட உன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் எல்லாம் பண்ணினேன். அப்படி இருந்தாலும் இவங்க பிடிச்சு கொண்டு வந்து யாரும் என்ன பண்ணிட்டாங்க? முன்னாடி என்ன நிப்பாட்டிட்டாங்க. கவனிங்க. தேவன் இப்படியாக ஜனங்களை என்ன செய்கிறார்? அவர் மீட்கிறவராக இருக்கிறார். அந்த நபர் பார்த்தீங்கன்னா கையில கட்டு, இடுப்புல கட்டு, எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க? ரிலீஸ் பண்ணுங்க. இல்லையா? சொல்லுவாங்க பாருங்க, பள்ளிவாசல்ல போய் என்ன போட்டுருங்க? ஒரு கயிறை போட்டுருங்க. கயிறு போட்டதுக்கு அப்புறம் பேய் உள்ளதா இருக்கு. கயிறு போறதுக்கு முன்னாடியாவது ஒரு பேய் இருந்தது. கயிறை போட்டதுக்கு அப்புறம் இப்ப எத்தனை பேர் பேய் வந்துருச்சு? பல பேய் வந்துருச்சு பாருங்க. ரைட். கயிறெல்லாம் என்ன பண்ணுங்க? அவுத்து எரிங்க. கயிறெல்லாம் என்ன பண்ணுங்க? அவுத்து எரிங்க. காதுள்ளவர்கள், இப்ப நான் என்ன சொன்னேன்? கயிறெல்லாம் அவுத்து எரிங்க. நல்லா கவனிங்க. வேவுக்காரருக்கு அந்த கயர் அடையாளத்தின் கயர். ஆனா ராகாப்புக்கும் ராகாப்புடைய குடும்பத்தாருக்கும் அந்த சிகப்பு கயர் மீட்பின் நம்பிக்கையின் கயர். எதோ ஆனந்தில போறீங்க? நான் சொன்னேன் இல்லையா, உங்க மேல ஒரு கயர் இருக்கு. அது என்ன கலர் சொல்லுங்க? என்ன கலர் கயிறு இருக்குது? அதுக்காக என்கிட்ட வந்து பாஸ்டர் கயிறு இருக்குன்னு சொன்னீங்க, சிகப்பு கயிறுன்னு சொன்னீங்க, தெரியலையே அப்படின்னு வந்து என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. இப்ப நீங்க சொல்லுங்க. ராகா ஜன்னலிலே சிகப்பு கயர் தொங்கினது போல, சிகப்பு கயர் தொங்கினது போல என் மேலும் இயேசு என்ற ரத்தத்தின் சிகப்பு கயர் தொங்குகிறது. அந்த ரத்தத்தின் சிகப்பு கயர் ஒவ்வொரு நாளும்
என்னை மீட்கிறது, மீட்டு நம்பிக்கையை தருகிறது. ஆமென் சொல்லுவோமா? அதனாலதான் தலைப்பு என்ன கொடுத்திருக்கோம்? மீட்பின் நம்பிக்கையின் ரத்தம். இல்லையா? மீட்பின் நம்பிக்கையின் ரத்தம். இதே பழைய ஏற்பாடுல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக ஆண்டவர் எகிப்திலே 10 வாதைகளை என்ன செய்வார்? அனுமதிப்பார். இப்ப கடைசி வாதையை அனுமதிக்க போறார். கடைசி வாதை என்ன வாதை சொல்லுங்க? கடைசி வாதை என்ன வாதை? எகிப்தியருடைய தலைச்சன் பிள்ளைகள்லாம் என்ன செய்யப்படணும்? ஆமா, சங்காரிக்கப்படணும். அப்ப உள்ள யாரு வர போறா? சங்காரக்கார தூதன் வர போறா. கர்த்தர் உடனே மோசேயிட்ட என்ன பண்றாரு? விஷயத்தை சொல்றார். சங்காரக்கார தூதனை எகிப்துக்குள்ள அனுப்ப போறேன், அவன் தலைச்சன் பிள்ளைகள்லாம் அடிக்க போறான். அதனால நீங்க சங்காரக்கார தூதன்கிட்ட இருந்து தப்பிக்கும்படியாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பழுதில்லாத ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுங்க? தெரிஞ்சுக்கோங்க, அதை அடிங்க. அதோட ரத்தத்தை எடுத்து உங்க ஒவ்வொரு வீட்டினுடைய நிலை சட்டத்தில் என்ன செய்யுங்க? பூசுங்க. நிலை சட்டத்துல பூசுங்க, கதவுல பூசுங்க, ஜன்னல்ல பூசுங்க. அப்புறம் அந்த மிருகத்தினுடைய மாம்சத்தை என்ன பண்ணுங்க? மிச்சம் இல்லாம என்ன பண்ணிருங்க? சாப்பிட்டு முடிச்சிருங்க. சங்காரக்கார தூதன் வருவான். யாருடைய நிலை சட்டத்தின் மேல ரத்தம் இருக்குதோ அந்த வீடை தாண்டி என்ன பண்ணிடுவான்? போயிருவான். இதுல இன்னொரு விஷயம் கூட நடந்ததுங்க. என்ன நடந்தது? இஸ்ரவேலர்கள் இப்படி செஞ்சாங்க. எப்போதும் பார்டர் இருக்கும் தெரியுமா? என்ன இருக்கும்? பார்டர்னா என்ன? ஆமா, இவங்க பக்கத்துல எகிப்தியர் வந்திருப்பாங்க. அந்த எகிப்தியர்கள் நல்லா இவங்களோட நல்லா பழகிருப்பாங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். புரியுது உங்களுக்கு? இஸ்ரவேலர் செய்வதை பார்த்து அவருமே என்ன பண்ணாங்களா? அவரும் ஒட்டுமொத்த எகிப்தியர் இல்ல, இவங்க பக்கத்துல இருந்த குடியிருந்தவங்க அவங்களும் விளம்பரம் பண்ணாங்களா? அவங்க விஷயம் புரிஞ்சிருச்சு. எதுவுமே அமைஞ்சல போறீங்க, அவங்களுக்கு இயேசுடைய ரத்தத்துடைய வல்லமை புரிஞ்சிருச்சு. புரிஞ்சு ஆமென் சொல்லுங்க. அதனால சங்காரக்கார தூதன் வர்றான். யாருடைய வாசல்ல நிலை சட்டத்துல ரத்தம் இருக்குதோ அந்த உள்ள போகல. எல்லாருடைய வீட்டுக்குள்ள போய் தலைச்சப்படி அடிச்சு போட்டான். உங்க மேல ரத்தம் இருந்தா உங்களை யாரு தொட முடியாது, பிசாசு தொட முடியாது. உங்க பொருளாதாரத்தின் மேல ரத்தம் இருந்தா உங்க பொருளாதாரத்தை பிசாசு என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. உங்க சரீரத்தின் மேல ரத்தம் இருந்தா உங்க சரீரத்துல பிசாசு பிரச்சனைகளை என்ன செய்ய முடியும்? கொண்டு வர முடியாது. உங்க வீட்டு மேல ரத்தம் இருந்தா உங்க வீட்டுக்குள்ள பிசாசு குழப்பத்தை கொண்டு வர முடியாது. அமைஞ்சல போறீங்க ரத்தம். அப்படி என்றால் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டு வாசலில ரத்தத்தை பூசினார்கள். பழுதில்லாத ஆட்டுக்குட்டி. என்ன ஆட்டுக்குட்டி? பழுதில்லாத ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டிக்கு எத்தனை வயசு இருக்கணும் சொல்லுங்க? எத்தனை வயசு? 1 வயசு இருக்கணும். பழுதில்லாதது, ஒற்றை இருக்கக்கூடாது. அப்ப அந்த ஆட்டுக்குட்டி யாருக்கு அடையாளம் இருக்குது என்றால் பின் நாட்களிலே சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவுக்கு. ஆட்டுக்குட்டிக்கு 1 வயசுன்னா மனுஷனுக்கு எத்தனை வயசு? 30 வயசு. ஆட்டுக்குட்டிக்கு பழுது இல்லைன்னா இயேசுடைய உடம்புலையும் சிலுவையில் அறையதுக்கு முன்னாடி என்ன இல்ல? தழும்பே இல்லை. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை ஃபுல்லா சிந்தினது. இயேசுவும் சிலுவையில் என்ன பண்ண? ரத்தத்தை எல்லாம் சிந்தினார். கொஞ்சம் ராமன் சொல்லுங்களா? ரத்தம். இந்த ரத்தம் என்ன ரத்தம்? மீட்பின் நம்பிக்கையின் ரத்தம். ராமன் சொல்லுங்களா? எத்தனை பேர் மீட்பின் நம்பிக்கையின் ரத்தத்துக்குள்ள இருக்கிறீங்க? நீங்க எதுக்குள்ள இருக்கணும்? மீட்பின் நம்பிக்கையின் ரத்தத்துக்குள்ள. உங்க வாழ்க்கை எதுக்குள்ள இருக்கணும்? மீட்பின் நம்பிக்கையின் ரத்தத்துக்குள்ள. இஸ்ரவேல் ஜனங்கள் எதுக்குள்ள இருந்தாங்க? ஆமா, வெளியே ரத்தம், உள்ள இருந்தாங்க. ராகாப் எதுக்குள்ள இருந்தா? சிகப்பு கயிறுக்கு உள்ளே. புரிஞ்சுங்க ராமன் சொல்லுவாமா? ஆமா. இயேசுடைய ரத்தம்னா சாதாரண இல்லைங்க.
இயேசுடைய ரத்தம் உங்களை பாருங்க முழுமையா பாதுகாக்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உலகத்துல யாருக்குமே இல்லாத பாதுகாப்பு யாருக்கு இருக்கு சொல்லுங்க? யாருக்குமே இல்லாத பாதுகாப்பு சொல்றாங்க. இஷட் பிளஸ்ன்றாங்க, அப்புறம் அப்புறம் அந்த பிளஸ் இந்த பிளஸ் அப்படின்றாங்க. நீங்கள் நானும் ராத்திரி 12 மணிக்கு ஜாலியா நடு ரோட்ல என்ன பண்ணலாம்? நடந்து போகலாம். ஆனா அவங்க நடந்து போக முடியாது. ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் எதுக்குள்ள இருக்கிறோம்? ரத்தத்துக்குள்ள இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ரத்தத்துக்குள்ள. ராகாப் சிகப்பு கயிறுக்குள்ள இருந்தான். அவருடைய குடும்பம் சிகப்பு கயிறுக்குள்ள இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் ரத்தத்துக்குள்ள இருந்தார்கள். அப்படி என்றால் நீங்களும் நானும் எப்போதும் எதுக்குள்ள இருக்கணும்? ரத்தத்துக்குள்ளே இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய சரீரம், உங்களுடைய செயல், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய யோசனை எல்லாம் ரத்தத்துக்குள்ள இருக்கணும். ரத்தத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ரத்தம் என்றால் யாருடைய ரத்தம்? இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தம். நீங்கள் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தத்துக்குள்ளே இருக்க வேண்டும். அது என்னங்க இயேசுடைய ரத்தத்துக்குள்ள இருக்கிறது? இயேசுதான் மரிச்சிட்டார்ல. இயேசு மரிச்சிட்டார்ல. இயேசு மரிச்சிட்டார். ஆனா இயேசுடைய ரத்தம் இன்னைக்கு ஜீவனோட இருக்கு. எத்தனை ஆமென் சொல்றீங்க? இயேசுடைய ரத்தம் இன்னைக்கு உயிரோட இருக்கு. எத்தனை ஆமென் சொல்றீங்க? அதை உங்கள் ஆவியிலே உணர வேண்டும். அதை உங்கள் ஆத்மாவிலே உணர வேண்டும். இயேசுடைய ரத்தத்துக்கு இருக்கிற வல்லமை, ரத்தத்துக்குள்ளே வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, வீரியம் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது, எல்லாருடைய ரத்தத்துக்குள்ளே இருக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் இயேசுடைய ரத்தத்தை குறித்து தியானிக்க வேண்டும். இயேசுடைய ரத்தத்தை குறித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆமா, ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இயேசுடைய ரத்தத்தை குறித்து அதிகமாக நினைக்க வேண்டும். இயேசுடைய ரத்தத்தை குறித்து அதிகமாக நினைத்து அதில் என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டும். அப்படி இருக்கிறவர்களுக்கு இயேசுடைய ரத்தம் இன்றைக்கும் மீட்பின் ரத்தமா இருக்கும். மீட்பது மாத்திரமல்லாமல் நல்வாழ்வு இருக்கிறது என்ற நம்பிக்கையும் கொடுக்கும். புரிஞ்சுக்கொள்ள நம்பிக்கை யார் மேல வச்சிருக்கீங்க? உங்க நம்பிக்கை எது மேல வச்சிருக்கீங்க? இயேசுடைய ரத்தத்தின் மேல. புரிஞ்சுக்கொள்ள ஆமென் சொல்லுங்களேன். ஆமா. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம், இதோட நான் முடிக்க போறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்துக்கோங்க. ஏசாயா 53வது அதிகாரம். ஏசாயா 53வது அதிகாரம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளை குறித்து தீர்க்க தரிசனமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய நாட்களுக்கு முன்பாக 600 வருஷத்துக்கு முன்பாக இருந்த ஒரு மனிதன் ஏசாயா தீர்க்கதரிசி. இயேசு வந்து சிலுவையில இப்படி பாடுகள் படுவார், அக்கிரமங்களை சுமந்து கொள்ளுவார் என்று இங்கே தீர்க்க தரிசனமாக என்ன செய்திருக்கிறார்? எழுதி வைத்திருக்கிறார். கவனியுங்கள். இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்துல யூதர்கள் இருக்கிறார்கள். கவனியுங்கள். இஸ்ரவேல் தேசத்துல, இஸ்ரவேல் தேசம் முழுவதும் யூதர்கள். இதுல இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கும் இயேசுவை இன்னும் ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் இந்த 53வது அதிகாரத்தை என்ன செய்ய மாட்டாங்க? சொல்லுங்க. 53வது அதிகாரத்தை என்ன பண்ண மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. 53வது அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னா பைபிளை படிக்கும் போது 52வது அதிகாரத்தை வாசிச்சிருவாங்க. அடுத்து எங்க போயிருவாங்களா? சொல்லுங்க. 50. ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் எதை சேர்த்து வாசிப்பாங்க? 53ஐயும். நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களா இல்ல இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களா? இயேசுவை மட்டும் ஏற்றுக்கொண்ட கை வைத்துங்க. இயேசுவை மட்டும்
இல்லைங்க நான் வேற 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 வேற. ஆமா, இப்போ ஒரு சீசன் ஓடிட்டு நம்ம ஏரியான்னா பாதுகாவலரே. என்ன காவலரு? பாதுகாவலரே. உங்களுக்கு யாருங்க பாதுகாவலர்? உங்களுக்கு பாதுகாவலர் யாரு? ஆண்டவராகிய இயேசு. உங்களை எது பாதுகாக்கும்? ஆண்டவராகிய இயேசுடைய ரத்தம். ஆமென் சொல்லுங்களேன். சரிங்களா? அதனால இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் 53வது அதிகாரத்தையும் வாசிப்பார்கள். 53வது அதிகாரம் 12வது வசனத்தை யாராவது சத்தமா வாசிங்க. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். எல்லாரும் கவனிங்க. இப்ப அந்த வசனத்தினுடைய முன்பகுதியை மட்டும் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஆமா, அவர் தம்முடைய ஆத்துமாவை, அப்புறம் என்ன எழுதிருக்கு சொல்லுங்க? மரணத்தில் ஊன்றி, அப்படி எழுதியிருக்கா? மரணத்தில் ஊற்றி, மரணத்தில் ஊன்றி அப்படின்னு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வேற. மரணத்தில் ஊற்றி அப்படின்னு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வேற. இப்ப இங்க மரணத்தில், ஆமா, ஊற்றி ஊற்றி அப்படின்னு என்ன அர்த்தம்? மறுபடியும் அந்த முன்பகுதியை வாசிக்கிறேன். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி. இங்க ஆத்துமானா, இந்த இடத்துல ஆத்துமானா என்ன தெரியுமா? இயேசுடைய ரத்தம். இயேசு சிலுவையில எதை ஊற்றினார்? சொல்லுங்க, எதை ஊற்றினார்? ரத்தத்தை ஊற்றி. சிலுவையில எதை ஊற்றினார்? ரத்தத்தை ஊற்றினார். அவர் சரீரத்தில் இருந்த ஒட்டுமொத்த ரத்தத்தையும் என்ன செய்து விட்டார்? ஊற்றி விட்டார். அதை எப்படி தெரிந்து கொண்டோம்? ரோம போர்ச்சேவகன் என்ன செய்யறான்? ஈட்டி எடுத்து இயேசுடைய விழாவில் என்ன செய்யறான்? குத்துறான். குத்துனோடனே என்ன வந்தது? கொஞ்சம் ரத்தம். அதுக்கப்புறம் என்ன வந்துருச்சு? தண்ணீர். உடல்ல, ஒரு மனுஷன் உடல்ல இருந்து தண்ணீர் வெளியே வந்துருச்சுன்னா அந்த உடலுக்குள்ள இனி என்ன இல்ல? ரத்தம் இல்ல. அதனாலதான் இயேசு உங்களுக்காக எனக்காக கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தித்தார். இயேசு அவருடைய சரீரத்தில் எவ்வளவு ரத்தம் வைத்திருந்தாரோ அவ்வளவு ரத்தத்தை என்ன செய்தார்? சிந்தி விட்டார். அதான் இந்த வசனத்துல. அப்ப உங்களுக்காக இயேசு ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அந்த பாவத்தை விட மனம் இல்லையா? அந்த பாவ கிரிகளை விட மனம் இல்லையா? அந்த கீழ்ப்படியாமை விட மனம் இல்லையா? அந்த அசட்டத்தனத்தை விட மனம் இல்லையா? கர்த்தருக்காக ஊழியம் செய்வதற்கு உங்களுக்கு மனம் இல்லையா? கர்த்தரை நேரத்தோடு தேடுவதற்கு உங்களுக்கு மனம் இல்லையா? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் உங்களுக்கு மனம் இல்லையா? உங்களுக்காக ஒருவர் சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி உங்களை மீட்டு இருக்கிறாரே, மீட்டு உங்கள் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறாரே. புரிஞ்சவங்க ராமன் சொல்லுங்களேன். என்ன நினைக்கிறீங்க? பாஸ்டர், இவ்வளவு நேரம் நீங்க நல்லா பேசிட்டு இருந்தீங்க, இப்பதான் லைட்டா என்ன பண்றீங்க? லைட்டா லைட்டா என்ன மாறுற மாதிரி இருக்குது? சொல்லுங்க சொல்லுங்க. அவர் தமது ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக, அக்கிரமத்தில் இருந்த உங்களை என்னை மீட்பதற்கு, அநியாயம் செய்து கொண்டிருந்த உங்களை என்னை மீட்பதற்கு, மீறுதலை ஈடுபட்ட உங்களை என்னை மீட்பதற்கு சிலுவையில கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினார். அதற்கு அடையாளமாகத்தான் ஏதேன் தோட்டத்திலே ஒரு விலங்கு அடிக்கப்பட்டு அங்கே என்ன சிந்தப்பட்டது? ரத்தம் சிந்தப்பட்டது. ராகாபினுடைய வீட்டு ஜன்னலிலே சிகப்பு கயிறு நூல் தொங்கவிடப்பட்டது. ஆகையால் அவன்
எகிப்துல இஸ்ரவேலுடைய அவருடைய வீட்டு ஜன்னலிலே நிலச்சட்டத்தில பழுதில்லாத ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டது. பின்பு இறுதியில இயேசு கல்வாரி சிலுவையில கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி உங்களையும் என்னையும் பிசாசினிடத்திலிருந்து மீட்டிருக்கிறார், உலகத்திலிருந்து மீட்டிருக்கிறார், பாவத்திலிருந்து மீட்டிருக்கிறார், அநியாயத்திலிருந்து மீட்டிருக்கிறார், குறைவிலிருந்து மீட்டிருக்கிறார், சுயநலத்திலிருந்து மீட்டிருக்கிறார், கீழ்ப்படியாமிலிருந்து மீட்டிருக்கிறார். எல்லாவற்றிலும் மீட்டு, பயத்திலிருந்து மீட்டு, குழப்பத்திலிருந்து மீட்டு, கவலையிலிருந்து மீட்டு, வேதனையிலிருந்து மீட்டு, எல்லாவற்றிலிருந்து மீட்டு அப்படியே விடல. ரத்தம் அடுத்து நமக்கு ஒரு காரியத்தை செய்திருக்கிறது. எதை ஏற்படுத்தி இருக்கிறது? நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கு. புரிஞ்சவர் ஆமங்கள? எதை ஏற்படுத்தி இருக்கிறது? நம்பிக்கை. இப்ப எத்தனை பேருக்கு இயேசுடைய ரத்தத்துடைய மகத்துவம் தெரியுது? எத்தனை பேருக்கு இயேசுடைய ரத்தத்தில் இருக்க வல்லமை தெரியுது? எத்தனை பேருக்கு இயேசுடைய ரத்தத்துக்குள்ள ஆற்றல் தெரியுது? ஆமென். எனக்கு அசுத்தாவில துரத்துவோம், சொல்லுவோம் ரத்தத்தை என்ன செய்யறேன் ஊத்துறேன்னு சொன்ன உடனே அது என்னமா சொல்லும்? ஊத்தாத 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 ஊத்தாத. நம்மளை காட்டிலும் பிசாசுக்கு இயேசுடைய ரத்தத்தில் இருக்கிற வல்லமை தெரியுதியா? நல்லா தெரியுது. சில பேருக்கு தெரியல. அதனாலதான் சோதரம் ஒரே ஜாலிதான். சபை கூடுதல் என்னது? சபை கூடுதல் என்னது? சபை கூடட்டும். நாங்க எப்படி இருக்கோம்? சபை கூடுதா கூட்டிட்டு கூடட்டுமியா? நாங்க எப்படி இருப்போம்? ஜாலியா இருப்போம். கர்த்தருக்கு சோதரம் இல்லையா? நாம் ஏன் வருகிறோம்? ஏன் சபை கூடி வருகிறோம்? நீங்கள் ஏன் சபை கூடி வருகிறீர்கள்? நீங்கள் ஏன் சபை கூடி வர வேண்டும்? உங்களுக்காக ஒருவர் சிலுவையில கடைசி சொட்ட ரத்தத்தையும் சிந்தி பிசாசுடைய பயங்கரத்தில், அவருடைய கோரத்தில், அவருடைய திகிலில் இருந்து, அவருடைய அடிமைத்தனத்தில் இருந்து, அவருடைய சிறையிருப்பில் இருந்து, அவருடைய திட்டங்களில் இருந்து உங்களை என்ன செய்திருக்கிறார்? மீட்டு வெளியே கொண்டு வந்து விட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுங்கள. கொண்டு வந்து அப்படியே விடல. எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை, உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை, அதற்கு இயேசுடைய ரத்தம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சிந்தப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, நல்ல விளைக்கோங்க. இயேசு மட்டும் வந்து சிலுவையில ரத்தம் சிந்தலன்னா உங்களுக்கு எனக்கு என்ன இல்லை? மீட்பே இல்லை. எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையும் இல்லை. பழைய ஏற்பாடு நாட்கள் அவங்க அப்படிதான் இருந்தாங்க. நீங்கள் நானும் யாரு தெரியுமா? பாக்கியவான்கள். எத்தனை அமைதியில போறீங்க? கிருபை பெற்றவர்கள். ஏன் தெரியுமா? நம்ம நாட்களுக்கு முன்னாடி யாரு வந்துட்டா? இயேசு வந்து சிலுவையில என்ன சிந்திட்டாரு? ரத்தத்தை சிந்தி விட்டார். புரிஞ்சுங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கவனிங்க. பாரம்பரியத்தில் இருப்பவர்களுக்கு யார் உங்களுக்கு புரியுதா? எதுல இருக்கிறவங்களுக்கு? பாரம்பரியத்தில் இருக்கிறவர்களுக்கு இயேசுவின் ரத்தம் ஒரு அடையாளம். பாரம்பரியத்தில் இருக்கிறவர்களுக்கு இயேசுவோட ரத்தம் என்னது? அவங்க என்னைக்கு இயேசுவோட ரத்தத்தை நினைப்பாங்க? சொல்லுங்க, என்னைக்கு நினைப்பாங்க? அவங்க நினைப்பாங்க என்னைக்கு? அன்னைக்கு ஒரு தனித்தன்மையான காரியத்தை கூட செய்வாங்க. என்ன காய்ச்சுவாங்க? அதுல ஒருத்தர் போடுவார் பாருங்க, வார்ப்பு, கூழுக்கு வார்ப்பு போடுவார் பாருங்க. இல்ல பக்காவா கணிச்சிருக்கு. என்ன போடுவாரு? வார்ப்பு போடுவார் பாருங்க. சிலுவையின் பேரால அந்த வார்ப்பு சட்டியை சுத்தி என்ன போட்டுறது? சிலுவையை போட்டு விட்டுறது. இயேசுவின் பேரால என்ன ஊத்துகிறோம்? கூளை ஊத்துகிறோம். அவளும் கூழ் ஊத்துகிறா, இவாளும் என்ன ஊத்துறா? ஆமா, அநேகம் ஏப்ரல் மாதத்துல என்ன ஊத்துவா? சொல்லுங்க. அவ அன்னைதான் புனித வெள்ளிக்கு தான் என்னது? இயேசுடைய ரத்தம். அடையாளம். இயேசு ரத்தம் சிந்திட்டாரு, இன்னைக்கு தலை செய்யக்கூடாது. இயேசு ரத்தம் சிந்திட்டாரு, தலைக்கு என்ன வைக்க கூடாது. இயேசு ரத்தம் சிந்திட்டாரு, தலையில பூ வைக்க கூடாது. இயேசு ரத்தம் சிந்திட்டாரு, புது ட்ரெஸ் போடக்கூடாது. இயேசு ரத்தம் சிந்திட்டாரு, வீட கூட்டக்கூடாது. இயேசு ரத்தம் சிந்திட்டாரு, சிரிக்க கூடாது. எப்படி இருக்கணும்? ஒரு இருக்கணும். மூணாம் நாள் யாரு எழுந்திருவா? ஏசு எழுது. அதுக்கும் அவங்க வச்சிருக்காங்க. ஏசு எழும்பின உடனே வீட பூட்டிட்டு உள்ள என்னது? சியா
புரியலையா? அடையாளம். பாரம்பரியத்துல இருக்கிறவர்களுக்கு இயேசுடைய ரத்தம் என்னது? அடையாளம். அதான் சொல்றோம். நமக்கு பாருங்க 2 பண்டிகை வரும். ஏப்ரல் எத்தனை பண்டிகை? 2 பண்டிகை. புனித வெள்ளி நம்ம என்னென்ன கொண்டாடுறோம்? பண்டிகை தான் கொண்டாடுறோம். ஒரு ஆனந்தம் சொல்லுங்களேன். புனித வெள்ளிய பண்டிகை தான் கொண்டாடுறோம். நம்ம பாரம்பரியத்தில் இருக்கிறவர்களுக்கு இயேசுவின் ரத்தம் ஒரு அடையாளம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கோ இயேசுடைய ரத்தம் அடையாளம் அல்ல. வேவு பார்க்க வந்தவர்களுக்கு தான் சண்டைகளை கட்டி தொங்க விட்ட அந்த கயர் அடையாளம். ஆனா ராகாப்புக்கு அது அடையாளம் அல்ல. ராகாப்புக்கும் ராகாப்பு குடும்பத்தாருக்கும் அது மீட்பின் நம்பிக்கையின் ரத்தம். எத்தனை ஆனந்தில போறீங்க? அப்படின்னா இயேசு சிலுவையில உங்களுக்காக சிந்தின ரத்தம் அது சாதாரண ரத்தம் இல்ல. நீங்கள் எதில் அகப்பட்டு இருந்தாலும், எதில நீங்கள் இருந்தாலும், எதில நீங்கள் மிதிப்பட்டு இருந்தாலும், எதில சிறைப்பட்டு இருந்தாலும் உங்களை மீட்ட ரத்தம். ஒரு ஆனந்தில மீட்டது மட்டுமல்ல, உங்களுக்கு நம்பிக்கை தருகிறது. ஒரு ஆனந்தில இயேசுடைய ரத்தம் உங்களுக்கு நல்ல நம்பிக்கை தருகிறது. எத்தனை பேரு நல்லா வர விரும்புறீங்க? எத்தனை பேர் நல்லா வர விரும்புறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொடுங்க. பாரம்பரியத்துல இருக்கிறவங்களுக்கு இயேசுடைய ரத்தம் அடையாளம். ஆனா உங்களுக்கு இயேசுடைய ரத்தம் மீட்பின் நம்பிக்கையே ரத்தம். இயேசுடைய ரத்தம் உங்களை மீட்டிருக்கிறது. நல்ல எதிர்காலம் உண்டு என்ற நம்பிக்கையை அனுதினமும் இயேசுவோட ரத்தம் உங்களுக்கு கொடுக்கிறது. இயேசுவோட ரத்தம் உங்களுக்கு எனக்கும் ஒரு உத்தரவாதம் கொடுக்குது. உனக்கு என்ன இருக்குது? நல்ல எதிர்காலம். இயேசுடைய ரத்தம் எப்படி பேசுது பாருங்க. அடுத்தது என்ன சொல்ல போறேன்? இயேசுடைய ரத்தம் எப்படி பேசு. அநியாயம் மன்னவன், அக்கிரமம் மன்னவன், துரோகம் மன்னவன் எல்லாத்துக்கும் எப்படி பேசுது? ஒரே மாதிரியா. நான் உன்னை என்ன பண்ணிருக்கிறேன்? மீட்டு இருக்கிறேன். உனக்கு நான் என்ன வாழ்க்கை வச்சிருக்கிறேன்? நல்ல வாழ்க்கையை வச்சிருக்கேன்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது இயேசுடைய ரத்தம். ஆனா இன்னொரு ரத்தமும் பேசுனது. யாருடைய ரத்தம்? சொல்லுங்க சொல்லுங்க. யாருடைய ரத்தம்? சொல்லுவாங்களா? இதை கேட்ட உடனே எனக்கு என்ன கொதிக்கிறது? சொல்லுங்க. இதை கேட்ட உடனே எனக்கு என்ன கொதிக்கிறது? ஆமா, ஊருக்குள்ள ரொம்ப பேருக்கு என்ன வந்துருச்சு? ஆனா சொல்லுங்க, தமிழ்ல சொல்லுங்க. ரத்த கொதி. இப்ப பாருங்க, ஒரு ரத்தம் பேசுது. யாருடைய ரத்தம்? ஆபேலுடைய ரத்தம். ஆபேலுடைய ரத்தம் எப்படி பேசுது? எப்படி பேசுது? பழிவாங்கும்படி. உங்க மேல இயேசுடைய ரத்தம் இருந்தா நீங்க பழிவாங்குற போக்கை விட்டு வெளியே என்ன பண்ணிருப்பீங்க? வந்திருப்பீங்க. எரிச்சல், முறுமுறுப்பு எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்திருப்பீங்க. புரிஞ்சு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆபேல் செத்து போயிட்டா, அவனை மட்டும் அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனாலும் குழந்தை என்ன பேசிட்டு இருக்கு? ரத்தம் பேசும். ஹலோ, என்ன பேசும்? ரத்தம் பேசும். ரத்தம் பேசுமா பேசாதா? இயேசுடைய ரத்தமும் பேசுது, மனுஷனுடைய ரத்தமும் பேசுது. இயேசுடைய ரத்தம் பேசுது, மனுஷனுடைய ரத்தம் பேசுது. நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் கிறிஸ்தவங்க அதிகமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஊழியம் அதிகமா நடக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து கூட இருந்த 12 சீசன்ல ஒருத்தர் யாரு? தோமா. அவர் சென்னை மயிலாப்பூர்ல என்ன செஞ்சிருக்கிறாரு? ரத்தம். அவர் தோமாவுடைய ரத்தம் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கு? ஊழியம் வெடித்து பரவுவதற்காக பேசுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆபேலுடைய ரத்தம் பழி வாங்கும்படி பேசுகிறது. இயேசுடைய ரத்தம் மன்னிக்கும்படி பேசுகிறது. ஒரு ஆமென் சொல்ல போறீங்க. பிதாவே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். இவர்கள் என்ன செய்யணும்? நீங்க மற்றவங்களை மன்னிக்கணும். உங்க ரத்தம் என்ன செய்யுது? சொல்லுங்க. மற்றவங்களை மன்னிக்கிறேன்னா உங்க ரத்தம் என்ன பண்ணிட்டு இருக்கு? பேச மாட்டேங்கிறீங்க. என்ன? ஏன்?
மத்தவங்க மன்னிக்கலாம், உங்க ரத்தம் என்ன பண்ணிட்டு இருக்கு? கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ உங்க மேல யாருடைய ரத்தம் இருக்கு? சொல்லுங்க, யாருடைய ரத்தம் இருக்கு? இயேசுடைய ரத்தம். புரிஞ்சுக்க ராமன் சொல்லுங்களேன். இயேசுடைய ரத்தம் தாராளமா மன்னிச்சிடும். இயேசுடைய ரத்தம் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் எல்லா நன்மையும் கொண்டு வரும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, சொல்லுங்க வேகமா. உங்களை மீட்டு உங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து உங்கள் மேலே இருக்கிற இயேசுவே ரத்தம் உங்களுக்கு நல்ல நல்ல எதிர்காலத்தை கொடுக்கிறது, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது, நன்மையை கொண்டு வருகிறது, பாதுகாப்பை பலப்படுத்துகிறது, பரிசுத்தத்தை ஏற்படுத்துகிறது, உயர்வை கொண்டு வருகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமா, சந்தோஷமா இருக்கு. கையை ஒத்திட்டு ஆண்டவரை கனப்படுத்துவோம். நல்லது. அதனால ஸ்தோத்திரம். பாரம்பரியத்தில் இருப்பவர்களுக்கு இயேசுவோட ரத்தம் என்னது? அடையாளம் இல்லையா? நம்ம ஒரு படம் வச்சிருப்பாங்க, இயேசுவை சிலுவையில் அடிச்சு கீழே என்ன சொட்டு சொட்டா என்ன விழுந்துட்டு இருக்கோம்? சொல்லுங்க, என்ன விழுந்துட்டு இருக்கோம்? சொட்டு சொட்டான்னு இல்லையா? இல்லைங்க, இயேசுவோடைய ரத்தம் அடையாளம் இல்லை. இயேசுவோட ரத்தம் என்னது? மீட்பின் நம்பிக்கை. இயேசுடைய ரத்தம் ராகாப்பையும் அவருடைய குடும்பத்தாரையும் அப்படியே தீமையிலிருந்து, பொல்லாப்பிலிருந்து, மரணப்பிடியிலிருந்து மீட்டு பாதுகாப்பான இடம் இஸ்ரவேல் பாளையத்தில் கொண்டு போய் வச்சிருச்சு பாருங்க. மீட்டது நம்பிக்கையை கொடுத்தது, மீட்டது நம்பிக்கையை கொடுத்தது. ரத்தம் மீட்டது நம்பிக்கை கொடுத்தது. இன்றைக்கும் ரத்தம் மீட்கிறது, நம்பிக்கை கொடுக்கிறது. எவ்வளவு சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவே ரத்தம் இன்றைக்கும் மீட்கிறது, வாழ்வதற்கு வாழ்வதற்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. கடைசி சொல்றேன், இயேசுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட இந்த ராகாப் சந்ததியில இருந்துதான் யார் வந்தா? சத்தமா சொல்லுங்க, யார் வந்தா? யார் வந்தா? அப்ப ராகாப் மீட்கப்பட்டதற்கு ஒரு காரணம். அப்படின்னா நீங்க இயேசு ரத்தத்தினால் மீட்கப்பட்டதுக்கு காரணம் இல்லையா? சொல்லுங்க, காரணம் இருக்கா இல்லையா? நீங்க யாருக்காக ஓடணும்? யாருக்காக உழைக்கணும்? யாருக்காக நிக்கணும்? சொல்லுங்க, யாருக்காக நிக்கணும்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாவரும் கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம்.